எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், எப்பொழுதும் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும். அப்படின்னா உயர்வானாலும் ஸ்தோத்திரம், தாழ்வானாலும் ஸ்தோத்திரம், நிந்தையானாலும் ஸ்தோத்திரம், புகழ்ச்சி ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரணமானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் இதை ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறது. It is a commandment. Bible commands us to give thanks. ஏன்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நீங்க தேவனுக்கு நன்றி சொல்வது அவருடைய சித்தம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. அல்லேலூயா. அதுதான் பிரைமரியான ஒரு சித்தம். நீங்களும் நானும் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இன்றைக்கும் பூமியில தேவன் ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணி ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து இன்றைக்கும் தேவன் ஆலயத்தில் வைத்திருக்கிறார்னா அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக.